and welcome to Teresa Treats Tamil. இன்னைக்கு நம்ம fudgy brownies தான் பண்ண போறோம். இந்த ரெசிபி வந்து ரொம்பவே ஈஸி. within half an hourல நீங்க இந்த ரெசிபியை பண்ணிடலாம். வாங்க இந்த ரெசிபியை எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். ஸோ நம்மளோட ஃபட்ஜி ப்ரௌனிஸுக்கு முதல்ல வந்து நம்ம வந்து 2 எக்ஸை நல்லா பீட் பண்ணிக்குவோம். எப்பயுமே என்ன பேக்கிங் பண்ணாலும் எல்லா இன்க்ரீடியன்ஸ் நம்மளுக்கு வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஸோ நான் 2 எக்ஸ் வந்து இப்போ பிரேக் பண்ணி நம்ம நல்லா வந்து பீட் பண்ணிக்குவோம். எக்ஸை வந்து ரூம் டெம்பரேச்சர் இருக்கிறத நல்லா நம்ம பீட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸை நல்லா பீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது நான் இதில் வந்து பவுடர்ட் சுகர் எடுத்திருக்கேன். பவுடர் சுகர் வந்து 200 கிராம்ஸ் நான் வந்து வே பண்ணி அப்புறம் வந்து அதை மிக்சியில் அரைச்சிருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க. ஸோ அந்த பவுடர் சுகரும் நம்ம எக்கும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகிற வரைக்கும் இதை நீங்கள் வந்து பீட் பண்ணிக்கிறணும். அவ்வளோதான், நம்மளோட சுகரும் எக்கும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சாக்லேட்டை வந்து நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு 110 கிராம்ஸ் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்கு. இதை வந்து நம்ம சாக்லேட்டோட நல்லா மெல்ட் பண்ணிக்கிறோம். இது கூடவே நான் வந்து another 120 கிராம்ஸ் வந்து சாக்லேட் எடுத்திருக்கேன். எந்த டார்க் சாக்லேட் தான் இதுக்கு எடுக்கணும். ஸோ நான் டார்க் சாக்லேட் வே பண்ணி 110 கிராம்ஸும் அதுவும் இது கூட சேர்த்து நம்ம வந்து ஒரு மைக்ரோவன்ல மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட மைக்ரோவன் இல்லாட்டினா நீங்கள் வந்து டபுள் பாய்லரில் கேஸ்ல நீங்கள் வந்து சூடு பண்ணி அது மெல்டிங் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா மெல்ட் பண்ணிட்டோம். சாக்லேட்டும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த எக் அண்ட் சுகர் மிக்சரில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் எடுக்கிறோம். கூடவே கோகோ பவுடர் ஒரு 50 கிராம்ஸ் கோகோ பவுடர் எடுத்திருக்கேன். 110 கிராம்ஸ் வந்து மைதா ஃப்ளார் எடுத்துருக்கோம். நல்லா சீவ் பண்ணி எடுத்துருக்கோம். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன ஒரு பிஞ்ச் உப்பு, அப்புறம் நம்ம அந்த மெல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா பட்டர் அண்ட் சாக்லேட், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம மைதா போட்டோன்னே நம்ம வந்து இதை பீட் பண்ணக்கூடாது. நம்மளோட ப்ரௌனிஸ் வந்து அப்புறம் கொஞ்சம் டெக்ஸ்டர் மாறிடும். ஸோ ஸ்லோலி இது வந்து நம்ம ஃபோல்டு பண்ணணும் அந்த மிக்சரை. ஸோ அந்த ஃபோல்டிங் மெத்தட் வந்து கட் அண்ட் ஃபோல்டு. இப்படி ஒரு சர்க்கிள் பண்ணிவிட்டு இப்படி நடுவில் நீங்கள் கட் பண்ணணும். அவ்வளோதான். நம்மளோட நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபட்ஜி ப்ரௌனிஸ்க்கு மிக்சர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபட்ஜி ப்ரௌனிஸ்க்கு நம்ம வந்து சாக்லேட் சிப்ஸும் போடணும். நம்ம எந்த பிராண்ட் வேணாலும் சாக்லேட் சிப்ஸ் போட்டுக்கலாம். நான் வந்து நார்மல் சாக்லேட்ஸ் வந்து மார்க்கெட்டில் விற்கிறதுல அந்த சாக்லேட்டை நான் வந்து ஸ்மால் ஸ்பைசஸாக போட்டுக்கிறேன். ஸோ அந்த சாக்லேட்டை நான் வந்து ஸ்மால் பைட் சைஸில் கட் பண்ணியிருக்கேன், சிப்ஸ் சைஸில். அதை நம்ம சேர்த்துக்கிறோம். அதில் கூடவே வால்நட்ஸு, அந்த வால்நட்ஸும் நான் வந்து ஒரு 50 கிராம்ஸ் வால்நட்ஸு கொஞ்சம் இப்போ எடுத்துக்கலாம், மீதி வந்து டெக்கரேஷனுக்கு மேலே வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து 9/9 டின் எடுத்திருக்கேன். 8/8 கூட எடுத்துக்கலாம். இது வந்து நான் நல்லா இந்த பட்டர் பேப்பர் வச்சு போட்டிருக்கேன். ஸோ தட் இட்ஸ் ஈஸி டு ரிமூவ். ப்ளஸ் கொஞ்சம் கிரீஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நம்ம இப்போ இந்த ப்ரௌனிஸோட மிக்சரை வந்து நம்ம இதில் போர் பண்ணிவிட்டு 180 டிகிரிஸில் நம்ம இதை வந்து பேக் பண்ணிடலாம் ஃபார் 25 மினிட்ஸ். ஸோ நம்ம வந்து இதில் எல்லாத்தையும் பேட்டரை இதில் போட்டோம். ப்ளஸ் கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு நான் முதல்ல இதை எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்சம் வால்நட்ஸ் நம்ம ஆல்ரெடி போட்டோம். கொஞ்சம் வந்து மேலே டெக்கரேஷனுக்கு நம்ம சேர்த்துக்கிடுவோம். வாங்க இதை பேக் பண்ணிக்கலாம். 180 டிகிரிஸ் 25 மினிட்ஸுக்கு நீங்கள் மைக்ரோவனில் கூட பேக் பண்ணிக்கலாம். நான் ஓடிஜியில் பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட ஃபட்ஜி ப்ரௌனிஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லாவே பேக் ஆயிடுச்சு அண்ட் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. நமக்கு ப்ரௌனிஸ் எப்பயுமே கொஞ்சம் ஃபட்ஜியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் அந்த மாதிரி ஓட்டுது. ஸோ இதுதான் நம்மளோட ரைட் கன்சிஸ்டன்சி. வாங்க இதை வந்து நம்ம எடுத்துட்டு நம்ம ஸ்லைஸ் கட் பண்ணிட்டு நம்ம பேக் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ வந்து நம்மள ஸ்டிக்கினஸாகவும் இருக்குது, நல்ல ஃபட்ஜியாக இருக்குது, அந்த சாக்லேட்டோட கூயினஸ் இருக்குது. இதுதான் நம்மளோட கரெக்ட் கன்சிஸ்டன்சி ஃபார்
ஃபஜ்ஜி ப்ரௌனி. ஸோ இந்த ப்ரௌனி சிஸ்லர் பிளேட் இருக்கு. இதுல வந்து நம்ம இந்த அயன் பிளேட் இருக்குல்ல, இது நம்ம நல்லா ஹீட் பண்ணிட்டு அதுக்கு மேலதான் அந்த ப்ரௌனியும் ஐஸ்கிரீம் போட்டா அந்த ஒன்று வந்து அந்த ஹீட்ல அந்த ப்ரௌனில அந்த கொஞ்சம் ஹீட் வரும். பிளஸ் அந்த சாக்லேட் சாஸ்ல இருக்கிற ஹீட் அண்ட் கோல்டு சாப்பிட்டோம்னா அது ஆக்சுவலி ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கும். பிளஸ் வந்து டேஸ்ட்டும் நம்மளுக்கு வந்து அந்த ஹாட் அண்ட் கோல்டு வந்து ஒரு டேஸ்ட் கிடைக்கும். வாங்க இந்த பிளேட்டை முதல்ல நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து டக்குன்னு எடுத்துட்டு இதுல நம்ம சாக்லேட் சாஸும் நம்மளோட ப்ரௌனியும் வச்சு அப்புறம் ஐஸ்கிரீம் சர்வ் பண்ணலாம். வாங்க இதை எடுத்துக்கலாம். இந்த சாஸ் நான் வந்து சாக்லேட் சாஸ் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஒன்றில் சங்க்ஸ் ஆஃப் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி கொஞ்சம் வந்து மில்க் இல்லை ஃப்ரெஷ் கிரீம் போட்டு ஸோ நம்மளோட ப்ரௌனி ஃபஜ்ஜி ப்ரௌனிஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி வந்து நீங்க கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. இது வந்து ஈஸி. கரெக்டான இன்கிரீடியன்ஸ் மெஷர்மெண்ட் சேர்த்தீங்கன்னா நீங்களும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ஃபஜ்ஜி ப்ரௌனிஸ் பண்ண மாதிரியும் எப்பயும் சொன்ன மாதிரி ஆசையுடன் சமைத்து அன்போட பரிமாறு திரிசா கிட்ஸை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோட சந்திக்கிறேன்.